Hello friends, welcome back to my channel Kokila Times. இன்னைக்கு காலையில் எழுந்துச்சி வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. பிரம்ம முகூர்த்த விளக்குமே ஏற்றியாச்சு. ஏற்றி பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு. தூபம் தீபாரதனை அதுக்கப்புறம் சுவாமிக்கு பிரசாதம் நைவேத்தியம் எல்லாமே காலையிலேயே சீக்கிரமாகவே முடிஞ்சுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் எல்லாம் சீக்கிரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நம்மளும் கொஞ்சம் காலைல ஃபோனு அதெல்லாமே நம்ம பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன். விளக்கு கொண்டு போய் துளசி மடத்தில் வச்சுட்டு இன்றைக்கி கிச்சன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே காலையில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் தாங்க பண்ண போகிறோம். ஒரு 40 மினிட்ஸில் கம்ப்ளீட் லன்ச் எப்படி பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 40லேருந்து 40 மினிட்ஸ் சேலஞ்ச். ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதமும் பருப்பும் குக்கரில் வச்சுட்டேன். குக்கரில் வைக்கும்போது ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காய் கட் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பித்தேன். காய் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், சாதம். இதுதான் இன்றைக்கான சமையல் காலைல 40 மினிட்ஸில். இன்றைக்கி அந்த புடலங்காய் நறுக்கிறதுக்கே எனக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நடக்கிறதுக்கே கொஞ்சம் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறேன்னா லூஸ் பண்ணுறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் காயை வேக வச்சுட்டு அதுக்கு உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வெந்துட்டுருக்கு. குக்கரும் பார்த்திங்கன்னா விசில் வந்துட்டுருக்கு. ஒரு விசில் வந்துடுச்சு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு குக்கர் விசில் வர்றதுக்கு. அது விசில் அடங்கணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கு காய் நறுக்க ஆரம்பித்தேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான் நறுக்கிட்டுருக்கேன். நான் வெண்டைக்காயெல்லாம் நறுக்கி முடிச்சுட்டு நான் டக்கு டக்குன்னு தாளிச்சிட்டு குழம்பு எல்லாமே இது பண்ணிட்டேன். நான் குழம்பு அப்புறம் ரசத்துக்கும் இது பண்ணிட்டேன். கரைச்சி புளியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு. ரொம்ப டைமும் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 மினிட் ஆயிடுச்சு. நடுவில் வீடியோ எடுக்க முடியல என்னால். லாஸ்ட்டு 1 மினிட்டில் தான் பார்த்திங்கன்னா நான் பருப்பு தண்ணி ரசத்துக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சாம்பாரில் பருப்பும் போட்டு நான் ஊற்றினேன். ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், வின் பண்ண முடியாது. ஸோ நான் எவ்வளோ நிமிஷத்தில் சமைச்சேங்கிறத பாருங்கள் வீடியோவை. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சேலஞ்சில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளால் ஜெயிக்க முடியலங்க. ஸோ 40 மினிட்ஸ் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 40 மினிட்ஸ் முடியும் போது பார்த்திங்கன்னா காய் முடிஞ்சிருந்தது, சாதம் முடிஞ்சிருந்தது, ரசம் கூட கொதிச்சுட்டு தான் இருந்தது, சாம்பாரும் அப்போ தான் பருப்பு ஊற்றி கொதிச்சுட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் நமக்கு அந்த சேலஞ்சு 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி எதில் மிஸ்டேக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காய் நறுக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக அம்மா எப்போயுமே காய் நறுக்கி கொடுத்துருவாங்க. ஒரு 1/2 hour to 35 மினிட்ஸில் நான் சமையல் முடிச்சுடுவேன். இன்றைக்கி நானே காய் நறுக்கி நானே சமைக்கிறதுல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் பாத்திரமும் நைட்டு அப்படியே வச்சுட்டேன். இன்னும் ப்ராப்பராக ஒரு டிசைட் பண்ணிவிட்டு என்ன சமைக்கணும், இதுதான் சமைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக அந்த 40 மினிட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி இதை சரியாக ப்ராப்பராக நான் பிளான் பண்ணலை. ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு இன்னொரு சேலஞ்சிங்கான வீடியோவில் பார்ப்பேன். லஞ்சும் முடிஞ்சிட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சு வீட்டில் அண்ணனுக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாவெல்லாம் காலியானதுனால இன்றைக்கி அரிசி புட்டு தான் செஞ்சேன் நான். இது அரிசி புட்டு எப்படி பண்ணுறேங்கிறத இன்னொரு செப்பரேட்டான வீடியோவில் போடுறேன் நான் உங்களுக்கு. அடுத்த வீடியோவாக வரும் உங்களுக்கு, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் லீவ் நல்லா பசங்க ஃபுல்லாக விளாண்டுகிட்டே தான் இருந்தாங்க. அவங்க எப்படி விளாட்றாங்கன்னு பாருங்கள். கீழே விழுந்து மேலே விழுந்து ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஒன்று சேர்ந்துப்பாங்க. ஸோ இதில் தலையிடக்கூடாது. பசங்க ஜாலியாக அவ்வளோ லீவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பாட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு
ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விளையாட சொன்னால் விளையாண்டுட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இந்த வெக்கேஷன் லீவ் எப்படி போகுதுங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் அவங்க விளையாடுறத பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணேன். அவ்வளோதான், இந்த வீடியோ அப்படியே இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.